ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் தர வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஆர்பியோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனல் சர்வீஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் பிஎட் காலேஜஸ்க்குமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 16/10/2025. இதில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, அதோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து 4000 வேகன்சிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஆஃப் வந்து பேக்லாக் வேகன்சிஸ், அப்புறம் ஆர்டினரி வேகன்சிஸ், 2 வேகன்சியுமே இருக்குது. ஸோ இந்த வேகன்சிஸ் என்னென்ன குவாலிஃபிகேஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இருந்த வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2708. அதுக்கப்புறம் அகெயின் பேக்லாக் வேகன்சிஸ் இருக்குது. இது ரெண்டெலாம் சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக கிட்டத்தட்ட உங்களுக்கு 4000 வேகன்சிஸ் இருக்குது. உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட கிரேட் பே தெரியும் ஆல்ரெடி. 57,700 யூஜிசி ஸ்கேல் லெவல் 10ல் வரும். 57,700 வந்து 1,82,000 ரூபா அதோட கிரேட் பே லெவலில் இருக்கும். ஓகே, இதில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் 16/10 நோட்டிஃபிகேஷன் டேட்டு. அப்ளிகேஷன் வந்து 17/10 ஆரம்பிக்குது. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து 11/10. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11/10 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன் பேமெண்ட்டோட முடிச்சிடணும். எடிட்டிங் விண்டோ வந்து அடுத்த 3 டேஸ்க்கு ஓப்பனில் இருக்குது. 11/11 13/11 வரைக்கும் எடிட்டிங் விண்டோ ஓப்பனில் இருக்கும். எக்ஸாம் டேட் வந்து December 20th டென்டேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் மேபி வேரி, ஆனால் டிசம்பரில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ 2 months உங்களுக்கு கேப் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். அகெயின் டேட் ஆஃப் இன்டர்வியூ ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ வந்து கனன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பேக்லாக் வேகன்சிஸ் ஒரு 72. இந்த இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 2708 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக இது ரெக்ரூட் ஆகுது. சப்ஜெக்ட் வைஸ் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 72மே பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சிஸ், அப்புறம் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் இருக்குது. அது போக நம்ம கரண்ட் வேகன்சிஸ் கிட்டத்தட்ட 2700க்கு மேலே இருக்குது. ஸோ இது அந்த வேகன்சிஸோட லிஸ்ட்டு. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 2630 வரைக்கும் இருக்குது. இது போக நம்ம பேக்லாக் வேகன்சிஸ் இதெல்லாம் சேர்த்து வந்து 2700க்கு மேலே உங்களுக்கு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் சப்ஜெக்ட் வைஸ், கேட்டகரி வைஸ், ரோஸ்டர் வைஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். இதில் பிஎட் ஸ்டாஃப்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் பிஎட் ஸ்டாஃப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான வேகன்சிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது எம்எட் முடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஜுகேஷன் போஸ்ட்டுக்காக நம்ம நாமினேட் பண்ணுவோம். ஸோ எஜுகேஷன் போஸ்ட்டுக்கும் போக முடியும். ஆர்எல்ஸ் நீங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அந்த போஸ்ட்டும் ஸ்பெஷலைசேஷன் போஸ்ட்டும் இதில் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னா பயாலஜிக்கல் சயின்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். நீங்கள் வந்து எஜுகேஷன்லேயும் கம்ப்ளீட் பண்ண முடியும். சேம் திங் பயாலஜிக்கல் சயின்ஸ் எஜுகேஷன், இது ரெண்டுலேயுமே நீங்கள் போக முடியும். ஸோ எந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதே போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. இப்போ பாட்னின்னு 93, பிளான் பயாலஜி, பிளான் பயோடெக்னாலஜிக்கு 28. அதே போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே தனித்தனியான வேகன்சிஸ் இங்கே அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கோத்ரூ பண்ணிக்கோங்க. தென் ரிசர்வேஷன் இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். 69% ரிசர்வேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எஸ்சி, எஸ்சிஏ போஸ்டிங். எஸ்சிஏல வந்து பார்த்திங்கன்னா 3% உள்ள ஒதுக்கீடு நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா ரிசர்வேஷன்ஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பவர் எல்லா உள்ளொதுக்கீடும் இதில் ஃபாலோ பண்ணுறாங்க. தென் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வந்து உமன் ரிசர்வேஷன். தென் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் அனெக்சஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பர்சன் வித் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அதுக்கான நார்ம்ஸும் அதுக்கான அனெக்சஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஏஜ் ஷுட் நாட் கம்ப்ளீட் 57 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது இருக்கும்போது. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் எலிஜிபிலிட்டி ஏஆர்பி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியில் 55%க்கு மேலே எடுத்துருக்கணும், ஆர் ஈக்குவலன்ட் டு தி டிகிரி. அது யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே நீங்கள் வாங்கியிருக்கணும். ரிலாக்ஸேஷன் வந்து 5% வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ, எஸ்சிஏ, மோஸ்ட் பேக்வேர்டு, பிசி, எம்பிசி எல்லாத்துக்குமே ஒரு 5% ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் மேபி 50% அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 55% தான். ரிலாக்ஸேஷன் 5% வந்து அந்த கேட்டகரியை பொறுத்து கொடுத்துருக்காங்க. தென் ரிலாக்ஸேஷன் 5% shall be provided from 50 to 55% to PhD degree holder who have obtained their master's degree prior to 1991. இதுக்கு முன்னாடி முடிச்சவங்களுக்கு அதிலிருந்து 5% வந்து உள்ளது இருக்கிறது கொடுத்துருக்காங்க.
ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் the candidate should pass NET or SET இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். மினிமம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் அவார்டு எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி ரிலேஷன் இந்த இதை பிரகாரம் அவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நெட் ஸ்லெட் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கலாம் அப்படின்னு செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிஹெச்டி முடிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன நார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பிஹெச்டி டிகிரி கேன் அவார்டட் ரெகுலர் மோடில் முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 2 எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எக்ஸாமினர்ஸ் வந்துருக்கணும். வைவா வாய்ஸ் வந்து ஓப்பனில் நடந்திருக்கணும். ஓப்பன் பிஹெச்டி வைவா வாய்ஸ் நடந்திருக்கணும். The candidate should publish at least 2 research papers from our PhD out of the list, at least 1 referral journal. ஒன்னாச்சு referred journal அவங்க பண்ணியிருக்கணும். Then candidate should present at least 2 papers based on his PhD which is in conference, seminars sponsored or funded supported by UGC, ICSR and CSIR. இதில் இருக்க பண்ணணும் பார்த்துக்கணும். தென் நெட் ஸ்லெட் வந்து சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து அவைலபிள் இல்லை, இப்போ அவங்களுக்கு வந்து அது கம்பல்சரி இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை பி பார்ட், இப்போ வந்து பார்ட் ஏ அப்ளிகபிள், பார்ட் பிக்கு நான் போகிறேன் அப்படின்னா பிஹெச்டி டிகிரி ஹெல்ப் மே அப்டைன் ஃப்ரம் தி ஃபாரின் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷன் விச் ரேங்கிங் அமங் டாப் 500 வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் இதில் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கம் ஃபார் செகண்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் போய்க்க முடியும். அதுக்கான நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதிர் ஆப்ஷன் ஏக்கு நீங்கள் போகலாம், இல்லாட்டி ஆப்ஷன் பி, இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் ஆப்ஷன் பி போகிறீங்க அப்படின்னா யூ ஹவ் டன் யுவர் பிஹெச்டி இன் ஃபாரின், அந்த டாப் 500 யூனிவர்சிட்டி வேர்ல்டு யூனிவர்சிட்டிஸில் பண்ணியிருந்தீங்கன்னா பார்ட் பி அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் போய்க்கலாம். தென் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க, அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் மார்க்கும் கொடுக்குறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் டைம் வரைக்கும். ஸோ த கேண்டிடேட் அப்லோட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் டில் த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். இப்போ 11/11 தான் லாஸ்ட் டேட்னா 10/11 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டீச்சிங் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்க முடியும். தென் ஈக்குவலன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன், சில டிகிரிக்கு வந்து ஈக்குவலன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இதுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், போடல அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க, அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. தென் அடிக்குவேட் நாலேஜ் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். தமிழில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அடிக்குவேட் நாலேஜ் இருக்கணும். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதியிருப்போம், அதில் 30 மார்க்குக்கு வந்து பேப்பர் 1 பார்ட் ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே போல் இங்கேயும் நீங்கள் என்ன பேப்பர் 1 வந்து கண்டிப்பாக நீங்கள் தமிழில் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் மேண்டேட்ரி. இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் மேண்டேட்ரியாக தேவைப்படுது. தென் எவிடன்சஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேனாட் பி மாடிஃபை பண்ண முடியாது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் ஆப்ஷன் சில சேஞ்சஸ் தான் பண்ண முடியும், பர்மனன்ட் சேஞ்சஸ் வந்து பண்ண முடியாது. இந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்ற முடியாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் SC, SCA அண்ட் ST. இவங்களை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து 600. ஃபார் SC, STA வந்து 300 rupees வந்து பே பண்ணுறாங்க. Then candidate who already paid the fees earlier response to the notification can apply again afresh, but they have to exempted from the payment. இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து இங்கே மறுபடியும் பே பண்ண வேண்டியதுலேயும் கொடுத்துருக்காங்க. SMS அலர்ட் வந்து உங்களுக்கு வரும். ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி த்ரூ பை பேமெண்ட் கேட்வே தான். நெட் பேங்க்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியம் போக முடியும். நீங்கள் வந்து யூபிஐ வந்து பிலீவ் பண்ணாதீங்க, சில இடத்துல வந்து அது போக மாட்டேது. டிஆர்பிலேயே யூபிஐ வந்து 2-3 தாட்டிகள் போகல. அதனால் இந்த 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஆஃப்லைன் மோடில் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் பண்ண முடியாது, பேமெண்ட்டும் பண்ண முடியாது. தென் ஃபெயிலியர் ஆஃப் அப்ளிகேஷன், பேமெண்ட் இது எல்லாமே ஒரு தாட்டி நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு பண்ணிங்க. ஸோ அதை பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து திருப்பி தர மாட்டாங்க, இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். If a candidate pays fee for more than one time, the amount will not be refunded. நீங்கள் மறுபடியும் தப்பாக பண்ணிவிட்டு நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. The candidates should apply for only one subject. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் பிஎட் ஸ்டாஃப்க்கு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒன்று பயாலஜிக்கல் சயின்ஸுக்கு பண்ணுறீங்கன்னா அதுக்கு போகலாம், இல்லாட்டி எஜுகேஷனுக்கு போகலாம். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் ஆர் டிப்ளமோ. சம்டைம்ஸ் நம்ம டிப்ளமோ இருக்குது அப்படின்னா அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ், கன்சல்டேட்டிவ் மார்க் ஷீட்ஸ்
யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கன்சல்டேட் மார்க் ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட், அதேமாதிரி பிஜியில் கன்சல்டேட் மார்க் ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட், எம்ஃபில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கன்சல்டேட் மார்க் ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட். ஃபார் எஜுகேஷன் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் பிஎட்டோடது டிகிரி சர்டிஃபிகேட்டும் கன்சல்டேட் மார்க் ஷீட்டும், எம்எட்டோட டிகிரி சர்டிஃபிகேட்டும் கன்சல்டேட் மார்க் ஷீட்டும். இப்போது பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வைவா அப்ரூவல் லெட்டர் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டி இஃப் அப்ளிகபிள், இல்லாட்டி பிஹெச்டி டிகிரி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெட்டு செட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ். தென் ஈக்குவலன்ஸ் டிகிரி, இப்போ சம்டைம்ஸ் ஈக்குவலன்ஸ் டிகிரி தேவைப்படுற கோர்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொடுங்க. இப்போ சம்டைம்ஸ் வந்து எம்எஸ்சி அனிமல் பயாலஜி அனிமல் பயோடெக்னாலஜின்னு இருக்கும், பட் அதுக்கு ஈக்குவலன் டு எம்எஸ்சி ஜுவாலஜி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக இதில் அப்ரூவ் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் ஆர் அப்ரூவ் அத்தாரிட்டி இஃப் அப்ளிகபிள். இப்போ நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஏதாச்சும் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே உங்கள் ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் வாங்கணும். எஸ்பெஷலி ஃபார் குவாசி கவர்மெண்ட் எய்டட் ஆர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ கெஸ்ட் லெக்சரர் ஆர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அதை வாங்கிங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷன், கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி கெஸ்டட் ஆஃபீஸ், டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு வித் ஜெண்டர் சர்டிஃபிகேட், இப்போது டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் அவங்களுக்கு மட்டும். தென் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், அதாவது டிஃப்ரெண்ட் லேபிள் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ். இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதில் நோட் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜில் கெஸ்ட் லெக்சரர் ஒர்க் பண்ணீங்க, கவர்மெண்ட் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணீங்க, எய்டட் ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கி கொடுக்கணும். தென் இதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதுக்கான அனெக்ஷனும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும். எஸ்டிக்கு வந்து ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர் கொடுத்துருப்பாங்க, எஸ்சிஏக்கு வந்து தாசில்தார், ரிமைனிங் வந்து டெபுட்டி தாசில்தார் ஸ்பெஷல் தாசில்தார் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் யார்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ அதை ரெஃபர் பண்ணணும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பிஎஸ்டிஎம் அப்படி தான், அதுக்கான அனெக்ஷர் 1 and 2 கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடிக்கும் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க, ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். தென் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ், இதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. If the person who are in service of the Indian Union or state in India in the employment of local bodies or universities, quasi-government organization, constitution under the authority of government of India, state, whether regular service or temporary service, need to send their application to their head of the institution or employee institution. Instead, they will directly apply board, writing their application and recruitment condition. They have to produce நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பார்க்கணும். இதுக்கான அனெக்ஷன் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. தென் ஸ்கீம் ஆஃப் தி எஜுகேஷன் எக்ஸாமினேஷன்ஸ் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி அ கம்பல்சரி பேப்பர் ஃபார் தமிழ் பேப்பர் 50 மார்க்ஸ்க்கு இருக்குது. இது குவாலிஃபையிங் பேப்பர். இது வந்து ரேங்கிங்க்கு வராது, பட் நீங்கள் குவாலிஃபைக்கு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பிஜிடிஆர்பியில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ்க்கு வந்து 2 மார்க்கும், அடுத்து கொடுத்த 10 கொஷின்ஸ்க்கு வந்து 1 மார்க் இருந்துச்சு. ஸோ 50 மார்க் வரும். அதில் நீங்கள் மினிமம் லெவல் வந்து நீங்கள் இதில் குவாலிஃபையிங் மார்க் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஜிஓ இருக்குது, இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஃபார் தி மல்டிபிள் சாய்ஸ். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து எம்சிக்யூவில் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு as a 200 and 30 marks shall be weightage of the experience and interview. ஸோ உங்களுக்கு டோட்டலாக 230 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பேப்பர் 1 வந்து 30 மார்க்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கம்பல்சரி தமிழ் பேப்பர், இது ரேங்கிங்க்கு வராது. Then paper 1 part B paper 2 shall be mentioned. இதுதான் நம்ம ரேங்கிங்க்கு வர மார்க்ஸ். ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் வந்து 200 மார்க்ஸ்க்கு வருது. அதில் பேப்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எக்ஸாமினேஷன், அதாவது 30 கேள்வி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் 50 மார்க் வரணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி, இதுலேயே பார்ட் பி இருக்குது. இந்த பார்ட் பி வந்து நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் வரும். இதில் 100 கொஷின், ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க்ஸ். ஸோ 150 மார்க்ஸ் இங்கே வந்துடும். அடுத்தது பேப்பர் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், 1 ஹவருக்கு 1 essay டைப் ஆஃப் கொஷின் அவுட் ஆஃப் 5 கொஷின்ஸ் மேக்ஸிமம் 300 வேர்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் 50 மார்க்ஸ் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் யூஜிசி அப்ரூவ்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கெஸ்ட் லெக்சராகவோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ இருந்தீங்க, கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் காலேஜஸில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. 2 marks for each academic year of a teaching experience subject to maximum 15 marks. அப்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா
நீங்கள் இந்த 15 மார்க்ஸ் வந்து சீலிங் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8 வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு சீலிங் வந்து 15 மார்க்ஸ் தான். தென் இன்டர்வியூ மார்க் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்ஸ். ஸோ டோட்டல் கிராண்ட் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 230 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் மொத்த பிஜிடிஆர்பியோட கொஷின்ஸே. இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் என்னென்ன கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நமக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க. அண்டர் ஜென்ரல் டாபிக் கவர் ப்ராட்லி இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கானமி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, எக்கானமி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதில் தான் அந்த டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் டாப்பிக்கில் இருக்கிறதையும் நீங்கள் தரவு பண்ணிக்கணும். தென் இந்த பார்ட் ஏ பேப்பர் 1ல் வந்து நீங்கள் 40% மேலே நீங்கள் எடுக்கணும். இது எல்லாமே எடுத்திங்கன்னா தான் இந்த பேப்பர் 1 பார்ட் ஏல 40% எடுத்திங்கன்னா தான் நீங்கள் பார்ட் பி அண்ட் பேப்பர் 1 பார்ட் 2 வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் பேப்பரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுங்கள். இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, தமிழில் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 61 சப்ஜெக்ட்ஸ் வந்து இங்கே அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கான கரண்ட் வேகன்சிஸ் இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் கூத்துரு பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து ஒரு போஸ்டிங் தான். நம்ம வந்து டோன்ட் பாதர் அபவுட் 4000 5000 அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்மளுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான். ஸோ அந்த ஒரு போஸ்ட்டுக்கான எஃபர்ட் வந்து கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப மேண்டேட்ரி. அதோட சைஸஸ் இது எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. எந்த சைஸை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறக்கும். இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்ஸ் யார்கிட்ட வாங்கணும், அதுக்கான அனெக்சர்ஸ் இது எல்லாமே இதில் இருக்குது. இது கரெக்டாக பார்த்துங்க. சேம் திங் உங்களோட நல்ல எஃபெக்டிவான ஒரு மெயில் ஐடி, நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி கொடுத்தாலும் சரி. இப்போ அதில் ஸ்டோரேஜஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோரேஜஸை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஆர் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி 120 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. சிக்னேச்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 30 கேபி 15 கேபி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஜேபிஜி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து அனெக்ஷர் 1 தமிழ் வழி பயின்றதுக்கான பிஎஸ்டிஎம்மோட சர்டிஃபிகேட்ஸ். இது வந்து நீங்கள் எந்த கிளாஸ் வரைக்கும் படிச்சிங்க, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நீங்கள் படித்த ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். ஸோ என்னென்ன கிளாஸஸ் படிச்சிங்களோ அது மொத்தமாக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். சில கோர்ஸுக்கு அந்த அவைலபிளே இருக்காது. ஸோ நீங்கள் அது தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்துங்க. தென் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பை தி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. இப்போ இங்கே நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவும் அதே மாதிரி தான். உங்களோட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிலேருந்து நீங்கள் வந்து ஹெச்எம் பிரின்சிபல்கிட்டேருந்து ஆர் ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் வந்து வாங்கணும். சேம் திங் ஷுட் பி ஆத்தரைஸ்ட் பை ஆர்ஜேடி ஆஃபீஸ் ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் கிட்ட வந்து நீங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கணும். ஸோ கவுண்டர் சைன்ஸ் இப்போ எந்த இடத்துல கவுண்டர் சைன் வாங்கணும், யார்கிட்ட கரெக்ஷன் வாங்கணும், இதெல்லாம் கரெக்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா கவுண்டர் சைன் வாங்கணும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்னென்ன அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபுல்லாக ஒரு டெமோ மாதிரி பார்ப்போம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.